பெற்றோர், கணவன், மனைவி, குழந்தை, சுற்றம் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல் மாறி எல்லாமே 100% உங்கள் கண்ணுள் வைத்து கொண்டு உங்களை காணக்கூடிய கணவரும், கண்ணுக்குள் வைத்து காணக்கூடிய மனைவியும், கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடிய குழந்தையும் உங்கள் சுற்றமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏங்க சிவபெருமானை தேடி வர போகிறீங்க? என் கணவர் போல இல்லை, என் மனைவி போல இல்லை, என் குழந்தை போல இல்லை, என் சுற்றம் போல இல்லைன்னு நம்ம அங்கேயே இருக்கிறதுக்கு நேரம் சரியாக போச்சு. யாராவது கூப்பிட்டா, ஐயா இன்றைக்கி திருவாதிரை வாங்கண்ணா, இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பணி செய்யணும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என் கணவருக்கு பணி செய்யணும், இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு இங்கேயே இருந்துக்கும் இல்லையா? தாண்டி திருவாதிரைக்காக வரப்போகிறோம்? ஒன்றுக்கு வரமாட்டோம். ஏன்? அப்போ நாம் இந்த இந்த இதிலிருந்து வெளியே வரணும்னா சாமி என்ன கணக்கு போடணும்? இவனுக்கு எதோ ஆப்போசிட்டாக கொடுத்தா வருவானா அதை கொடுத்து தான் வர வைக்கணும். சில பேர்த்துக்கு கொஞ்சம் சாதகமாக கொடுத்து வர வைப்பார், சில பேர்த்துக்கு பாதகமாக கொடுத்தா தான் வருவோம். அப்போ கொடுத்தும் வர வைப்பார், அதில் கொம்பில் காலை எடுத்து வர வைப்பார். சரிங்களா? கொடுத்து வர வைப்பது சில பேருக்கு இருக்கலாம், சில பேர்த்துக்கு அங்கங்கே இது கொஞ்சம் எடுத்துட்டோம்னா இங்கே ஓடி வருவானா எடுத்து தான் செஞ்சாகணும். அப்போ அவனுடைய கருணையை நாம் விளங்கி கொள்வது கடினம்ங்க. நமக்கு அன்பு செலுத்துவதை தவிர வேறு கடன் இல்லை. நடக்கிற நிகழ்வுகளுக்கு அவன் பார்த்து கொள்கிறான் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எனவே யார் மீதும் வருத்த வேண்டியதில்லை, எதுவும் அவன் அதான் ஒத்தவரில் எல்லாம் சிவன் செயல் என்று அந்த ஒரு வரியில் முடிச்சுட்டாருங்க. அத்தனை பொருளும் அதுக்குள்ளே கிடக்கிறது.